ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய கீரை கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீரை கடையல் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு குக்கரில் 1 கப் பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம். நெக்ஸ்ட் இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1 தக்காளி, 1 கெட்டி பெருங்காயத்தை தட்டி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோட 2 பச்சை மிளகாயை கீரி போட்டுக்கோங்க. அப்புறம் 4 பல் பூண்டு, 1 வெங்காயம் இது எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போவே நீங்கள் உப்பும் சேர்த்து வேணால் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் லாஸ்ட்டாக தான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணியும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துப்போம். பருப்பு நல்லா குக் ஆகிற டைமில் நம்ம கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி கொஞ்சமாக பசலிக்கீரை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ நம்ம பசலிக்கீரையை லைட்டாக வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பசலிக்கீரையெல்லாம் அதில் சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கீரை வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா கீரையை நம்ம வதக்கி எடுக்கிறப்ப அது நல்லா சுருங்கிரும். பசலிக்கீரை லைட்டாக சுருங்கி வரப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். உப்புனால லைட்டாக தண்ணி விடும். நம்ம இதில் எந்த தண்ணியும் சேர்த்துக்கல. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா அதுவாக கொஞ்சம் தண்ணி விடும். சைட் பை சைடு நம்ம வேக வச்சுருந்த பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க கீரையை இதோடு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பையும் கீரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம தாளித்து இறக்கிடுவோம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக சீரகம், 3 காஞ்ச மிளகா, கூடவே நறுக்குன வெங்காயம் கொஞ்சம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கீரை பருப்போடு சேர்த்துட்டோன்னா ஈஸியான கீரை கடையல் ரெடி. இதை மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you in next video. Bye.